படம் சூப்பர் தரமா இருக்கு. பெருசு வச்சு செஞ்சிட்டாங்க. பெருசு பெருசா இருக்கு. நீங்க பேசுறதே கேக்கல பாய். ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலா பண்ணிருந்தாங்க. எல்லாரும் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருசு படம் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச சீனு படம் ஃபுல்லாவே நல்லாதான் இருக்கு. வந்து ஒரு குத்து குத்துவாங்க. அந்த குத்துல அவளுக்கு நெசிக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா போவோம் கண்டிப்பா. வைபா சாருக்கு செம்ம பெஸ்ட். ஆமா அவரோட நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு வேற லெவல்ல. பெருசா போய் பாருங்க. பெருசா இருக்கும். அதுதான் ரசிக்கிறது. படம் நல்லா போகணும்ல. சொல்லுங்க சார். படம் சூப்பர் தரமா இருக்கு. பெருசு வச்சு செஞ்சிட்டாங்க. பெருசு பெருசா இருக்கு. நல்லா இருந்தா படம். ஜாலியா பண்ணா போச்சு. ஒரு டைம் பண்ண தெரியல. சொல்லுங்க. எல்லாருக்கும் அவங்க இண்டிவிஜுவல் கேரக்டர் எல்லாரும் இந்த ஓவரால் ஸ்டோரியில அவங்க கேரக்டர்ஸ் வந்து கரெக்டான டைம் கரெக்டான தேவை எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபன் தான் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே எல்லா கேரக்டருக்கும் எல்லாமே இருப்பாங்க. கண்டிப்பா நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ. வந்து படம் பாருங்க. படம் ஃபுல்லாவே என்டர்டெயின்மெண்டா போகும். அல்ல அந்த மாதிரில எந்த சீனுமே கிடையாது. பெரிய காமெடி பட்டாளமே இருக்கு. எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தரமா செஞ்சிருக்காங்க. எதுவுமே கிடையாது. எல்லாம் தியேட்டர்ல வந்து பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு வீக்கெண்டுக்கான ஒரு நல்ல மூவி இது. யாரை வந்து பார்க்கலாம்? ஃபேமிலி வந்து பார்க்கலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி வந்து பார்க்க முடியாது. ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன்னா நானும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். எல்லா ஃபேமிலியோட. ஆமா. ஏன்னா உங்களுக்கு புரியாதுன்னு இல்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தேவைப்படாது. பெரியவங்களுக்குனா புரியும். அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா சின்ன பசங்களுக்கு இது தேவையில்லை. புரியல. கண்டிப்பா வருவாங்க. நானே வருவேன். அடுத்த வீக்கெண்டுக்கு வருவேன். ஆமா. இப்போ காஸ்டிங் பத்தி சொல்லுங்க. வைபவ் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அவங்க ஈக்குவலா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே லாக் இல்லாத அளவுக்கு செம்மையா நடிச்சிருக்காங்க. ஓகே ஓவரால் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆமா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா. படத்துல காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது. காமெடி தான். இந்த மொத்த ஃபீல்ட்லயும் இது கொஞ்சம் புதுசான ஸ்டோரியா இருக்கு. அதனால வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருசு படம் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச சீனு படம் ஃபுல்லாவே நல்லாதான் இருக்கு. வந்து ஒரு குத்து குத்துவாங்க. அந்த குத்துல அவளுக்கு நெசிக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா போவோம் கண்டிப்பா. வைபா சாருக்கு செம்ம பெஸ்ட். ஆமா அவரோட நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு வேற லெவல்ல. காமெடியா தான் இருக்குது. என்ன கேட்டா பார்க்கலாம். நல்லா இருக்குது. அது வந்து சாவு வீடுனா மீன்ஸ் அந்த இதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்டானது. அதுதான் நேச்சுரலா நடக்கிறத தானே காமிச்சிருக்கிறாங்க. நார்மலா என்ன லைஃப்ல நம்மளுக்கு நடக்குதோ நம்மளுக்கு நேச்சுரலா என்ன நடக்குதோ அதுதான் காமிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி நடிக்கிறாங்கங்கிற மாதிரியே இல்லை. நல்லா இருந்தது. அவங்க நடிப்பெல்லாம் நல்லா இருந்தது. நடிப்பு மாதிரியே எனக்கு தெரியல. எல்லாருமே காமெடி பண்ணிருக்காங்க. இதுல எல்லாருமே இது வந்து காமெடி இவங்க எல்லாம் சொல்ல முடியாது. அத்தனை பேருமா தீபா இருக்கட்டும், அந்த
அவர் ஹீரோ இருக்கட்டும், அவங்க அண்ணனா நடிச்சிருக்கவங்க இருக்கட்டும், அப்புறம் அந்த சின்ன பையன் அந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே காமெடி தான் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. குடும்பத்துல உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எழுதி வச்சு இருந்தாம ஒரு ஆக்சுவலா பிராக்டிக்கலா எப்படி இருக்கும், லைஃப்ல பிராக்டிக்கலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நடந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி அது படம் ஓப்பனிங்ல இருந்து அந்த மாதிரி இருக்கும். அது கட்டு பார்த்தா வேற மாதிரி வேற அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 மினிட்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு ஆஃப்டர் அந்த இது இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி சிரிச்சு பாத்தீங்களா? ஆமா 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 உங்களுக்கு பிடிச்சிருச்சா? பிடிச்சது ஃபைன். செமையா இருந்துச்சு. நிச்சயமா பார்க்கணும் எல்லாருமே. ரொம்ப நல்லா நீங்க பேசுறதே கேட்கல பாய். ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். படம் பெருசு மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பெருசும் பார்க்க வேண்டாம், சிறுசும் கூட பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி சார் படம் மாதிரி இருக்குது. படம் வந்து ஒர்த்துவாச்சு. ஃபேமிலியோட பார்க்க முடியுமாங்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட்டு. ஸோ வந்து ஓடிடியில் கூட பார்க்க முடியுமாங்கிறது கஷ்டம் அந்த மாதிரி கண்டென்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒர்த்துவாச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க, தைரியமாக விடுவாங்க. பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் ஓப்பனிங் அது கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பழகிடுது, அப்படியே போகுது. அதை மறைக்க எப்படி காமெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் போகும்போது வரை எங்கேயுமே போர் இல்லை. சரி, படம் வந்து நான் நினச்சேன் ஒரு படத்தை காமெடி ஸ்டார்ட் பண்ணால் அதோட நின்றும் இல்லையா, சரி நிற்க போகுது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஏதோ கண்டென்ட்டுக்குள்ள போகிறோன்னு பார்த்தா கண்டென்ட்டே அதுதான். ஆரம்பத்தில் வச்ச கண்டென்ட்டை இதுவரை தமிழ் சினிமா அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நீங்கள் ஸ்டார்ட்டில் பண்ண காமெடியை வந்து கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் வரை இழுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தான் காரணம். என்ன பண்ணியிருக்காங்கிறதை தாண்டி இந்த ஸ்க்ரீன் பிளே அமைச்சதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாகேஷ் ஒரு படத்தில் அந்த பஸ்ஸை வச்சு காமெடி பண்ணுவாப்புல, என்ன படம் சரியா ஞாபகம். அந்த காமெடி மாதிரி இருக்குது. அவங்க வந்து பஸ்ஸில் ஏறுவாப்புல, பாண்டிச்சேரியில் போய் பஸ் நிற்கும், அதோட படம் முடிஞ்சிடும். அதுக்கு இடையில நடக்கிற டிராவல் தான் அந்த படமே. ஸோ அந்த மாதிரி இருக்குது ஒரு படம். நல்லா இருக்கு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்தது. நான் செகண்ட் டைம் ரிவ்யூ ஷோ பார்த்துட்டேன். செகண்ட் டைம் பார்க்குறேன். செகண்ட் டைம் பார்க்கும்போதே சூப்பரா எனக்கு காமெடிஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல வந்து ஒரு டெத் வீடு இப்படிதான் இருக்கும் அப்படின்றது இல்லை. ஏன்னா நம்ம டெத்துன்றப்போ அழுக, அவங்கள பத்தி இவங்க பேசுறது, இவங்களை பத்தி அவங்க பேசுறது, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டெத்ல இருந்து என்ன சொல்றது, ஒரு டெத்ல இருந்து வீட்டுல இப்படி ஒரு சில விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருந்தது. டபுள் மீனிங் கிடையாது. நான் வந்து உண்மையா சொல்லணும்னா அது A சர்டிஃபைட் ஃபிலிம் தான். ஆனா வந்து கிளாமோ கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது, 18+ கண்டென்ட் கிடையாது. 18+ கண்டென்ட்னா ஒரு இன்டைரக்டா இருக்கு. பிளட் கிடையாது, ஆனா A சர்டிஃபைட் ஃபிலிம். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. கடைசியில ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையை கடைசியில சால்வ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. கேட்கல சார். படம் வந்து ஃபுல்லா நல்லா ஃபன்னா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே லைக் ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணி நல்லாதான் இன்டர்வெல் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேகான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த லேக் வந்து லேகா இல்லை, உடனே மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லா ஃபன்னா ஒரு 2 hours வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லா வந்து உட்காந்து நல்லா ஜாலியா என்டர்டெயினா பார்க்கலாம் இந்த படத்தை. இதுல மெசேஜ் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஃபுல்லா லைக் வெறும் ஃபன் மட்டும்தான். ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஃபன்னை எப்படி கேரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஓவரால் இந்த இது. ஃபுல்லா அந்த பெருசு பத்தி தான். அதனால வந்து ஸோ இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி சொல்ல முடியாது. ஸோ வைபவ் எல்லா இடத்துலயுமே டைமிங் காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க படத்தை. ஆமா, அதான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் த மூவி வந்து சிரிச்சுட்டே தான் இருந்தோம். நடுவுல ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஒரு லேக் ஃபீல் ஆச்சு.
ஸோ அந்த லேக்மே வந்துட்டு இமீடியட்டா பிக்கப் பண்ணி மறுபடியும் வயிறு வலிக்க வலிக்க சிரிக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். 18+ எல்லாருமே ஆக்சுவலி கிட்ஸ் கூட பார்க்கல. எனக்கு ஏன் எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ வல்கராலாம் எதுவுமே பேசல, எதுவும் இல்லை படத்துல. ஸோ முகம் சுழிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது படத்துல. ஸோ கண்டிப்பா என்னோட ஃபேமிலி எல்லாருமே கூட்டிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் படம் பார்க்கணும் தான் இருக்கேன். ஆமா ஆமா. தேங்க்யூ.